வணக்கம் நட்புக்களே. இன்னைக்கு நம்பிக்கை ஒரு நாள் வார்த்தை திருப்தி. ஒரு மனுஷனுக்கு திருப்தி எப்போ கிடைக்கும்? ஒரு பெரிய பதவி அடைஞ்சதுக்கு அப்புறமாவா? நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமாவா? இல்லை ஒரு பெரிய சாதனை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமாவா? எப்போ திருப்தி கிடைக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ சாதிச்சிருந்தாலும், என்ன வெற்றி அடைஞ்சாலும், எவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சாலும் அந்த திருப்தி வந்து மறைஞ்சு போயிடும். ஆனால் நிரந்தரமான திருப்தி வேணும்னா அது ஒரு மனுஷனோட மனப்பக்குவத்திலேருந்து தான் வரும். நான் சாதிக்கணும், நான் உயரணும், நான் வெற்றி அடையணும் அப்படின்னு முனைஞ்சு வேலை பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும், நான் மாத்திரம்தான் முக்கியமானவனாக இருக்கணும், எனக்கு மாத்திரம்தான் மாலையும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மகிழ்ச்சி எப்பயுமே நம்மளுக்கு வராது, திருப்தி எப்பயும் கிடைக்காது. மகிழ்ச்சிங்கிறது நம்ம மற்றவங்க முன்னாடி பெரியவங்களை காமிச்சிக்கிறதுலையோ, இல்லை மற்றவங்களுக்கு முன்னாடி நாம தான் முக்கியமானவங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுலையோலாம் கிடைக்காது. எப்போ தெரியுமா மகிழ்ச்சி கிடைக்கும்? மற்றவங்களோட சேர்ந்து நாமளும் உயர்றதுல மாத்திரம்தான் மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையான பலம்னா என்னன்னு தெரியுமா? மற்றவங்கள அடக்கி ஆள்றதா? அதெல்லாம் உண்மையான பலம் கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனசு இருக்கும் தெரியுமா? அதுதான் நம்மளோட பலமே. நிச்சயமற்ற வாழ்க்கைங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த இடம் நாளைக்கு இருக்குமா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இதில் அதிகாரம், புகழ், முக்கியத்துவம், மரியாதை, கௌரவம், எனக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறத தேடி ஓடி அலைஞ்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மிஞ்ச போகிறது மன அழுத்தமும், உளைச்சலும், அமைதியின்மையும், அதிர்ச்சியும் மாத்திரம்தான். ஒரு எளிய மனப்பான்மை, தெளிவான நோக்கம், உயரிய செயல்கள் இதெல்லாம் செஞ்சாவே அமைதி தன்னால் வந்துட்டு போகுது. அமைதி உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே இருக்கிற எந்த சூழ்நிலையும் நம்மளை அசைச்சு பார்க்காது. ஆகவே நட்புகளே, வாழ்க்கை வாழ்வதற்கே உள்ளார்ந்த அமைதி கொண்டு உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்து வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.